சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனியதோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். ஆயில் ப்ரிப்ரேஷனை பத்தி பேச வந்திருக்கீங்க மேடம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே சார். சிவசிவே அன்பே சிவம் குரூப்ல இருக்க அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது இங்கு ஆயில் ப்ரிப்ரேஷன்ஸ், அதாவது மசாஜிங் ஆயில் ப்ரிப்ரேஷன்ஸ், எக்ஸ்டர்னல் ஆயில், அதாவது இன்டர்னல் ஆயில் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஆயில் எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் பேச வந்திருக்கேன். ஆயில நிறைய வெரைட்டி இருக்கு. ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆயில் இருக்கும். பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிற ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா பேபி ஆயில் ரொம்ப ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது வந்து ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ், ரோஸ் பெட்டல்ஸா எடுத்தாலும் சரி, நம்ம என்ன ஃபிளேவர்ஸ் பெட்டல்ஸ் நம்மளுக்கு பிடிக்கும், என்ன பூவோட வாசனையோட இது வந்து நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், நம்மளுடைய பூக்களுடைய இதழ்களை எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூ பிடிக்கும்னா மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம். மல்லிகைப்பூ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பூ வந்து மொட்டு வந்து விரிகிற ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நேரம் தான் அது ஸ்மெல்ல ஃபிளக் கொடுக்கும். அப்ப நம்ம மொட்டாவும் போடக்கூடாது, விரிஞ்சி ஒரு நாள் தள்ளின பூவையும் போடக்கூடாது. அது விரிகிற ஸ்டேஜ் வரும்போது அந்த ஈவினிங் டைம் தான் நம்மளுக்கு வெள்ளைப்பூக்கள் ஃபுல்லா விரியும். அந்த நேரம் மல்லிகைப்பூவு, பிச்சிப்பூன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜாதி முல்லை, முல்லை, இந்த மாதிரி அரும்பு இருக்கிற பூக்களை வந்து நம்ம எடுக்கணும். காம்புல வந்து ஒரு கசப்பு தன்மையும் ஒரு ஸ்மெல் வரும். அதனால அந்த பூல காம்பை கட் பண்ணி போட்டு அது விரிகிற ஸ்டேஜ் சாயந்தரம் வரும்போது அதெல்லாம் கட் பண்ணி என்ன பண்ணணும், தண்ணியில போட்டு இது எண்ணெயில போட்டணும். தேங்காய் எண்ணெயில போட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்லும் அதனுடைய ஆயில் தன்மையும் நம்மளுக்கு டக்குன்னு அதுல ஃப்ரீக்வன்சியா இறங்கிரும் ஆயில். நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு காலையில என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்புல வச்சு நம்ம வந்து ஆயிலை வந்து காய்ச்சணும். அந்த ஆயில் காய்ச்சும் போது எவ்வளவு நேரம் அப்படின்னா, அந்த எண்ணெயில வந்து போட்டிருக்கிற பூ வந்து நம்மளுக்கு அப்பளம் மாதிரி உருகி வரக்கூடாது. அதுல இருக்கிற பிசுஸ் தன்மை இறங்கி ஒரு ஸ்மெல் வரும். நல்லா நம்மளுக்கு அந்த பூவோட ஸ்மெல் வந்தோடனே நம்ம நிப்பாட்டிட்டு ஃபில்டர் பண்ணணும். அந்த பூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தொட்டோம்னா அந்த பிசுஸ் தன்மை வர்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டு நல்லா முருக விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயோட கலரும் மாறும் ப்ரௌனிஷா. அதே சமயம் அந்த பூக்களுடைய அந்த தன்மை வந்து எதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அப்பளம் பொரிச்சு எடுத்தா எப்படி இருக்கும், வடகம் பொரிச்சு எடுத்தா எடுத்துட்டு இருக்குமோ அது மாதிரி அதனுடைய இது மொறுமொறுப்பு தன்மைக்கு மாறும். அந்த அளவுக்கு அது மாற விட்டோம்னா கருகின ஸ்மெல் வந்துடும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயே நம்ம எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்கள் பண்றது இந்த மெத்தட்ல பண்ணணும். ஒரு நைட் ஊற போட்டு பண்ணோம்னா நல்லா ஸ்மெல் இறங்கும், எசன்ஸும் இறங்கும், நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து வேற என்ன ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லெமன் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். லெமன் வந்து நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி தொலியை உரிக்க கூடாது. அந்த தொலியை வந்து முழு லெமனோடையே இழைக்கிறது இருக்கும் பாத்தீங்களா, நம்ம காயெல்லாம் கட் பண்றதுக்கு பதிலா இழைச்சி விடுவோம்ல, அந்த இதுல வந்து இழைக்கிறதுல லெமனை வந்து நல்லா இழைச்சி மேல இருக்கிற அந்த எல்லோ கலர் பீசஸை மட்டும் என்ன பண்ணணும், எடுக்கணும். எடுத்து நம்ம எண்ணெயில போட்டு ஒரு நைட் ஊற வச்சுட்டு, எப்பவுமே மேக்சிமம் எண்ணெயில வந்து தேங்காய் எண்ணெயில நம்ம என்ன யூஸ் பண்ண போறோமோ அதை நல்லா ஊற வச்சோம்னா அதனுடைய எசன்ஸ் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுப்புல வச்சு அதை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு இரும்புச்சட்டி ஒரு சில எண்ணெய்க்கு எடுத்துக்கோங்க, ஒரு சில இதுக்கு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அலுமினிய பாத்திரம் எப்பவுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க எண்ணெய் காய்ச்சறதுக்கு. அலுமினியத்துல இருந்து ஒரு தன்மை வந்து ஹீட் பண்ணும்போது இறங்கி அது ஆயிலோட மிங்கிள் ஆகும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது, அது நல்லதும் கிடையாது. இன்டர்னலா எடுத்தாலும் சரி, எக்ஸ்டர்னலா எடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அலுமினிய பாத்திரத்தை அவாய்ட் பண்றது நல்லது. குக்கிங்க்கு நார்மலாவே அதுல எண்ணெய் காய்ச்சறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ இரும்பு பாத்திரம் எடுத்தாலும் ஓகே தான். இல்ல நம்ம வந்து ஒரு சில்வர் பாத்திரத்திலே காய்ச்சறோம் அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான். ஆனா அடி கனம் இருக்கணும். ரொம்ப அடி கனம் இல்லாத பாத்திரத்துல எண்ணெயை காய்ச்சறோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் என்ன ஆயிரும், அதனுடைய ஃப்ரீக்வன்சி இறங்குறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயோட ஹீட்டும் ஜாஸ்தியாகும், நம்ம கொடுத்துருக்கிற உள்ளக்க பொருளோட இதுவும் நம்மளுக்கு வேகமா என்ன ஆயிரும், ஹீட் ஏறி கருக ஆரம்பிச்சிடும். அதனால அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி பாத்திரத்துல எண்ணெயை ஹீட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது லெமனுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, லெமனுடைய தொலி நல்லா தேய்ச்சி விட்டு அதனுடைய பீசஸ் ஃபுல்லா ஊத்தி விட்டு அதை எண்ணெயில ஊற போட்டு ஒன் டே ஃபுல்லா ஒன் நைட் ஃபுல்லா வச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் பாயில் மெத்தட்ல அந்த ஆயிலை ஹீட் பண்ணணும். அடியில ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ள ஒரு குட்டி ஸ்டாண்டு பிளஸ் ஒரு காட்டன் கிளாத் மாதிரி திக்கான காட்டன் கிளாத்தை உள்ளக வச்சு தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு கண்ணாடி பாட்டில இதை வைக்கணும். எண்ணெயை வந்து கிளாஸ் பாட்டில வச்சு உள்ளக்க வச்சு மேல லிட்டு போடக்கூடாது, ஓப்பன்ல இருக்கணும்.
பாத்திரம் வந்து ஓப்பன்ல வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். அப்படி ஹீட் பண்ணும்போது ஒரு 1 ஹவர்ல ஆகும். ஸ்லோவ்ல தான் போட்டு ஹீட் பண்ணணும். சிம்ல போட்டு ஹீட் பண்ணும்போது ஏன்னா உள்ளக்க கிளாஸ் பாட்டில் வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப ஹீட் ஏறக்கூடாது அது. அதனால ஸ்லோவா தான் ஹீட் பண்ணணும். அந்த வாட்டர் ஹீட் ஏறி பாட்டில் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளக்க எண்ணெய் ஹீட் ஏறி மேல முறை அடிச்சு நம்ம என்ன இது போட்டிருக்கோமோ அதனுடைய கலர் மாறும். இப்ப நீங்க லெமன் யூஸ் பண்றீங்க, எலுமிச்சம்பழம்னா அதனுடைய கலரும் அதனுடைய ஸ்மெல்லும் மாறி நம்மளுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த டைமிங்ல அதை எடுத்து ஒரு ஃபில்ட்ரேஷன்ல மாத்தி நம்ம கண்டெய்னர் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த இது மாறணும். மாறினதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து ஹீட் குறைஞ்சோடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஃபில்டர் பண்ணி. அதே மாதிரி நம்ம ஆரஞ்சு நம்ம இந்த கொடா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டு ஆரஞ்சு, கொடா ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சுன்னு அந்த நம்மளுக்கு அந்த சீசனல்ல வரும் பாத்தீங்களா, குட்டி குட்டி பழமா இருக்கும்ல, சீடோட இருக்கிறது. அந்த பழத்தோட தொலி வந்து நல்லா இருக்கும், ஸ்மெல் சூப்பரா இருக்கும். அந்த ஆரஞ்சு ஃபிளேவர்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்க வந்து ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதை கண்டெய்னர்ல வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா அது திக்கா வேக்ஸ் மாதிரி மாறும். அதை எடுத்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லயோ இல்ல நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல இருந்தோ நம்ம எடுத்து ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப பிசுபிசுப்பு இருக்காது. நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னே எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு கோகனட் ஆயிலோ இல்ல ஏதாவது சம்திங் கிரீம்லாம் அப்ளை பண்ணோம்ல, அது எல்லாமே கோகனட் ஆயில் தான் பேஸ் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்குறாங்க வெளியில ஷாப்ல இருக்கிறலாம். அதனால கோகனட் ஆயிலே இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சங்குப்பூ வேணுமா, உங்களுக்கு என்ன ஃபிளேவர்ஸ் பிடிக்கும் அதுல நீங்க என்ன ஃபிளவர்ஸ்லனாலும் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ்ல பண்றதா இருந்தா ஆரஞ்சு பிளஸ் இது நல்லா இருக்கும், கமலா அந்த நாட்டு ஆரஞ்சுன்னு வருதுல, கொடா ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சுன்னு சம்திங் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஆரஞ்சு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். லெமன் நல்லா இருக்கும். அதே சமயம் மஞ்சள், நம்மளுக்கு ஈர மஞ்சள், பசு மஞ்சள் வரும் பாத்தீங்களா, அதை தொலியை சீவிட்டு அதை இழைச்சி போட்டு இதே மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் நல்லா இருக்கும். வேற எதுவும் ஸ்கின் அலர்ஜி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீம் ஆயில்னு சொல்லிட்டு நீம் ஃபிளவர், வேப்பம் பூ இருக்கு பாத்தீங்களா, வேப்பம் பூவுல அதே மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுவும் டபுள் பாயில் மெத்தட் தான். அடியில வாட்டர் வச்சு மேல ஆயில் கண்டெய்னர் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ல வச்சு ஹீட் பண்ணி அதுல இருந்து எடுக்கிறது இந்த மெத்தட். நம்ம வந்து பூவை வந்து மண்ணு கல் இல்லாம ஒரு துணி மரத்துக்கடியில விரிச்சு அந்த பூவை ஃபுல்லா கலெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்மளுக்கு வேப்ப மரத்துல பூ சீசன் வரும். அந்த நேரம் இந்த பூவை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த பூவை அப்படியே என்ன பண்றோம், ஆயில்ல ஒரு நைட் ஃபுல்லா சோக் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில நம்ம வார்ம் வாட்டர்ல, ஹாட் வாட்டர்ல, டபுள் பாயில் மெத்தட்ல வாட்டர்ல வச்சு கிளாஸ் பாட்டில் வச்சு ஹீட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி, மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் கிளாஸ் பாட்டில் வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், லைஃப் கிடைக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா, ஃப்ரீசர்ல வைக்க வேண்டியது, நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வச்சா கோகோனட் ஆயில் வந்து நம்மளுக்கு திக்கா ஒரு கண்டென்சி வந்துடும். அப்ப அதை என்ன பண்ணலாம், எப்ப வேணுமோ அதை எடுத்து அதுல இருக்கிற ஆயில லைட்டா எடுத்து நம்ம ஸ்கின்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுல இருக்கிற அந்த ஒரு பிசுபிசு தன்மை நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஆயிலியா தெரியாது. ஸ்கின் நம்மளுக்கு அது டக்குன்னு அப்சர்வ் பண்ணிரும். நம்ம ஸ்கின் எப்பயுமே ஒரு ஷைனிங் லுக்கோட நல்லா இருக்கும். இதே மாதிரி கேரட் ப்ரிப்பேர் பண்ணலாம், பீட்ரூட் ப்ரிப்பேர் பண்ணலாம். மத்த வெஜிடபிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகாது. கேரட் பீட்ரூட் பண்ணலாம் இந்த ஆயில்ல. மத்த வெஜிடபிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூட் பண்ணா இருக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி ரோஸ் ஆயில் பண்ணலாம், ரோஸ் ஆயில் பண்ணலாம். இது ஃப்ளவர்ஸ்ல வந்து மருதாணி பூல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மெல்லு. மகிழம் பூல இந்த ஆயில் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சென்டோ பெர்ஃப்யூம் எதுவுமே போட வேண்டியதில்லை. இந்த ஆயில் நம்ம ஸ்கின்ல லைட்டா அப்ளை பண்ணிட்டு போனாவே போதும், அவ்வளோ நல்ல ஸ்மெல் இருக்கும், ப்ரெசென்டா இருக்கும். நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். மருதாணி பூல நல்லா இருக்கும், மகிழம் பூல நல்லா இருக்கும். இது என்ன பூவு, ஜாஸ்மின்ஸ் ஃப்ளவர்ஸ், மல்லிகைப்பூ, முல்லைப்பூன்னு சொல்லக்கூடிய சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க அது, ஜாதி முல்லை. சோ இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய முல்லை பூவுலையும் இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும். வேற என்ன இதுல வரும் அப்படின்னா, நல்ல வாசனை உள்ள பூக்கள் எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே வந்து மோஸ்ட்லி டபுள் பாயில் மெத்தட்லயே இதை ஃபுல்லா எடுங்க. ஸ்கின் சாஃப்டனிங்க்கு, நம்ம ஸ்கின் ப்ரொடக்ஷன்ஸ்க்குன்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ற இந்த ஆயில்ஸ் எல்லாமே கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அதுவும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல அடியில தண்ணி மேல இதை வச்சு ஹீட் பண்ற மெத்தடை நீங்க செஞ்சீங்கன்னாவே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இது ஃபுல்லா. சோ அடுத்தது வந்து என்னன்னா, மசாஜிங் ஆயில் தனியா இருக்கு. இது வந்து நம்ம ஸ்கின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு, நம்ம சன்லோஷன் ஸ்கிரீனுக்கு பதில் இதை யூஸ் பண்றதா இந்த இது. இதே இது மசாஜிங் ஆயில்ஸ் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தங்க பாடிக்கு ஏத்த மாதிரி நாங்க மசாஜிங் ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுப்போம். அது வந்து ப்ராசஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆயில் ஒரே நாள்ல ப்ரிப்பரேஷன் கிடையாது. பேசிக்கா நம்மளுக்கு மார்க்கெட்டிங்ல கிடைக்கக்கூடியது காயத்ரி மணிங்கிற எண்ணெய். அந்த எண்ணெய் வந்து ஒரே நாள்ல ப்ரிப்பரேஷன் கிடையாது.
அது மேக்சிமம் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்றது வந்து மொத்தமா பண்ணும்போது ஒரு 25 லிட்டராவது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது அதுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு குறைஞ்சது அடுப்புல ஆயில வச்சு ஒவ்வொரு மருந்தா ஒவ்வொரு ட்ரக்கா சேர்த்து அதை ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு குறைஞ்சது மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் மேல ஆகும். கரெக்டா ப்ரிப்பரேஷன் பண்றதா இருந்தா ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ், அதாவது கடைச்சரக்குன்னு கொஞ்சம் போடுவாங்க, காஞ்ச ஐட்டம், விதை இந்த மாதிரி. அடுத்து பச்சை இலைன்னு சொல்லிட்டு சாறு எடுத்து ஊத்துறது இருக்கும். அடுத்து வேருங்கிறது போடுறது இருக்கும். சோ இந்த மாதிரி அவங்க செய்துதான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த இலை எல்லாம் பறிக்கும் போது வளர்பிற தேய்பிற பார்த்து பறிக்கிற நாட்கள் இருக்கு. அது போக உங்களுக்கு அந்த வேர்கள்லாம் எடுத்து போடுறதெல்லாம் அவங்களும் அந்த திதி கிழமெல்லாம் பார்த்துதான் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்து அவங்க பண்றதுனால அவங்க குறைஞ்சது ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாள் வரையும் ஆசான்கள் வந்து பண்ணுவாங்க. சித்தா டாக்டர்ஸ் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தான் அந்த ஆயில் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கும். இது காயத்ரி மீனிங் எல்லாம் வலிக்கு உண்டானது. உடம்புல எங்க வலி வந்தாலும் அந்த எண்ணெயை லேசா சூடேத்தி உடம்புல தேய்ச்சோம்னா வலி குறைஞ்சிடும். சோ இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து உடம்புக்கு தயார் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, டைமிங் கூட இருக்கும். ஒவ்வொரு திங்ஸும் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் டைமிங் ஆகும். அடுத்து ப்ரிப்பரேஷனும் இவ்வளவு டேஸ்க்கு ஒருக்க இந்த எண்ணெயை இந்த மருந்து இத்தனை நாள் நம்ம எண்ணெயில ஊற போடணும். அதுலயும் தேங்காய் எண்ணெய் அவங்க பியூரா எடுக்க மாட்டாங்க. தேங்காய் எண்ணெய் போக நல்லெண்ணெய், சம்திங்ஸ் நிறைய எண்ணெய் சேர்ப்பாங்க. கடுகு எண்ணெய் கூட ஒரு சில நேரம் சேர்ப்பாங்க. வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் கூட சேர்ப்பாங்க. ஒவ்வொரு ஆயிலும் ஒவ்வொரு மாதிரி இதுல அவங்க சேர்த்து செய்வாங்க. ஸோ அப்படி சேர்த்து செய்யும் போது அவங்களுக்கு டைமிங் வந்து எடுக்கும். எந்த இலைய ஃபர்ஸ்ட் பச்சை இலை போட்டாங்கன்னா பச்சை இலை எத்தனை நாள் வந்து வெயில்ல ஊறணும், அடுத்து அடுப்புல வச்சு ஹீட் பண்ணணும், அடுத்து எந்த எண்ணெயை ஊத்துனா என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது வந்து பெரிய ப்ராசஸ். அது வந்து நம்ம லேஸ்ல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. அப்படி ஆனா ப்ரிப்பேர் பண்ணி வர்ற எண்ணெய், மார்க்கெட்டிங்ல இருக்கிற எண்ணெய் நிறைய வெரைட்டி இருக்கு. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாயிண்ட் பெயினுக்குலாம் ஒரு வெரைட்டி ஆஃப் மருந்து இருக்கு. தலை சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் ஆயில் இருக்கு. அதே மாதிரி நம்ம சாமி சிலைகளுக்கு செய்யறாங்களா சந்தனாதி தைலம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரிஜினலா செய்யற சந்தனாதி தைலம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த எண்ணெயை வந்து அவங்க சிலைகளுக்கு தேய்க்க தேய்க்க சிலைகளே வந்து பாத்தீங்கன்னா சேதமே அடையாம அவ்வளோ ஷைனிங்கா அழகா இருக்கும். அது ஐம்பொன் சிலையா இருந்தாலும் சரி, கல்லு சிலையா இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி ஆயிலை வந்து எண்ணெயை வந்து சிலைகளுக்கு தேய்ச்சி அபிஷேகம் பண்ணி பண்ணனாலதான் நம்ம பழங்கால சிலைகள்லாம் வந்து பூமிக்கடியில இருந்து எடுக்கிற சிலைகள் எதுவுமே சேதாரம் இல்லாம முழுமையா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்ல சிலைகள் கிடைக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சிலைகள் எல்லாம் கெட்டு போல நல்லா இருக்கு. அப்ப அந்த எண்ணெயை தேய்ச்சிதானே அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணி குளிப்பாட்டுறோம். அப்ப சிலைகளுக்கே கல்லு சிலையா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஐம்பொன் சிலைகளா இருந்தாலும் சரி, மர சிலைகளா இருந்தாலுமே அது எதுவுமே கெட்டு போகாம இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம மனுஷ உடம்புக்குமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த எண்ணெய் தேய்க்க தேய்க்க நம்ம உடம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது யோசித்து பாருங்க. ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணெய் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் நம்ம உடம்போட வாதப்பித்த கபத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வகையான எண்ணெய் இருக்கு. அதை கரெக்டா நம்ம வந்து ஒரு சித்தா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நமக்கு என்ன தேவைங்கிற எண்ணெயை யூஸ் பண்ணி தேய்ச்சோம்னா ரொம்ப நல்லது. இல்லையா, காமனா நம்ம ஹீட் குறையறதுக்கு அப்படின்னா நல்லெண்ணெய் தேய்க்கலாம், தப்பு கிடையாது. அதே சமயம் குளிர் நேரம் நல்லெண்ணெய் நம்மளுக்கு ஒத்து வராது, அதுலயும் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஒத்து வராது. அப்ப கடுகெண்ணெய் தேய்க்கலாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தேய்க்கலாம். ரொம்ப கூலிங்கா இருக்கு, பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா விளக்கெண்ணெய் கூட தேய்க்கலாம். ஆனா டைமிங் எல்லாமே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஒரு விளக்கெண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணாமே நம்ம அந்த விளக்கெண்ணெய் கொட்டையெல்லாம் ஊற வச்சு நம்ம ப்ராப்பரா பண்ணோம்னா கண்டிப்பா 1 வீக் ஆகும். சோ இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ்ல நிறைய மெத்தட் இருக்கு. ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாவே நீங்க ஒரே நாள்ல எல்லா திங்ஸையும் போட்டு காய்ச்சி எடுக்கிறத விட நீங்க அந்த ஒவ்வொரு திங்ஸையும் ஒவ்வொரு நாள், இப்ப நீங்க வந்து கிரீனிஷா இலை போடுறீங்க ஹேர் ஆயில்ல அப்படின்னா நிறைய ஐட்டம் போடலாம் ஹேர் ஆயில் என்ன தயார் பண்றதுக்கு. அதாவது கிரீன் கலர்ல என்ன வேணும், ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுலயும் முடி வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் யோசித்தோம், வளரணும் இல்ல ஸ்ட்ரென்தன் வேணும்னு மட்டும் யோசித்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் கிரீன் லீவ்ஸா போடணும். பச்சைலைன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஐட்டமா போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த இலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எண்ணெய் அந்த கிரீன் கலர்லயே இருக்கும். எண்ணெய் ப்ரிப்பேர் பண்றது ஒரே நாள்ல மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணாம இலைய ஃபுல்லா என்ன பண்ணணும், ஈரத்தன்மை போகாம கட் பண்ணி நம்ம கண்டெய்னர்ல போட்டு எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் ஊத்துறதும் அதே மாதிரி வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம ஊத்தக்கூடாது. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊத்தி அடுத்து வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் கடுகெண்ணெய் சேர்த்துட்டீங்கன்னா அந்த பச்சையோட குளிர்ச்சியை அது காம்போ பண்ணிடும். அதே மாதிரி தலைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வெத்தலை சேர்க்கணும். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெத்தலை சேர்த்துட்டா அது வந்து நம்மளுக்கு
நம்மளுக்கு ஏதாவது தலையில இன்ஃபெக்ஷன் பொடுகு இருந்தாலும் அது எடுத்துடும். பிளஸ் தலையில நீர் கோர்க்காம அந்த இது வந்து வெத்தலை பாதுகாத்துக்கிடும். மத்த இலையில இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையை வெத்தலை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால ஒண்ணும் கிடையாதுங்க. 1 லிட்டர் என்ன ப்ரிப்பேர் பண்றீங்களோ ஒரு 3 வெத்தலை சேர்த்துக்கோங்க. 3ல இருந்து 5 வெத்தலை போதும். ரொம்பலாம் வேண்டியது இல்ல. இந்த அளவு வெத்தலை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அருகம்புல் சேர்த்துக்கோங்க. தலைக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கிரீனிஷ் லீவ்ஸா போட்டு பச்சிலையா சேர்த்து அதை மிக்சியில அரைச்சி அதை வந்து டைரக்டா தேங்காய் எண்ணெயில போட்டு வெயில்ல ஒரு 3 நாள் வச்சு வச்சு எடுத்து அதனுடைய எசன்ஸ் ஃபுல்லா இறக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு ரொம்பலாம் வேண்டியதில்ல. ஃபர்ஸ்ட் பக்குவம் வந்து எண்ணெயோட மிங்கிள் ஆகும்போது குழம்பு பக்குவத்துல வரும். இப்ப எப்படி நம்ம குழம்பு கொதிக்க வைக்கும் போது எண்ணெய் பிரியாம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஃபுல்லா உள்வாங்கும்ல, அந்த மாதிரி ஒரு பக்குவம் வரந்தாண்டியும் நம்ம எண்ணெயை வந்து அந்த ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி அந்த பக்கம் வந்தோடனே நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு நைட் ஃபுல்லா ஊற விட்டுறணும். ஒரு டே ஃபுல்லா 24 ஹவர்ஸ் ஊற விட்டுட்டு மறுநாள் அடுத்து அதே டைமிங் எடுத்து மறுபடியும் அதை என்ன பண்ணி ஹீட் பண்ணி அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். முருக விட்டுறக்கூடாது. தலைக்கு அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். தலைக்கு ஹேர் ஆயிலா இருந்தாலும் சரி, ஸ்கின்னுக்கு வெளியே அப்ளை பண்ணக்கூடிய ஆயிலா நம்ம என்ன பண்ணக்கூடாது, முருக விட்டுறோம். அதாவது முருக விடக்கூடாது. முருன்னு வர்ற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, கல்பக்குவம் எடுக்கக்கூடாது. துவையல்னு சொல்லுவோம்ல, துவையல் வதக்கினா எப்படி எண்ணெய் விட்டுட்டு புதினா துவையெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த பக்கம் வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணி எடுத்துடுறோம். அப்படி எடுத்துட்டோம்னா கருகின வாடை இல்லாம முடி நல்லா வளரும், நம்மளுக்கு நல்லா இருக்கும். இதே இது மசாஜிங் ஆயில்ஸ்க்குரியதெல்லாம் ரெமெடி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, சோ அந்த ஆயில்லாம் வந்து என்ன பண்ணணும்னா கல்பக்குவம் வரணும். நீங்க பக்கோடா போட்டா எப்படி வெந்து மேல வந்து மிதக்கும்ல, முருகலாகி மிதக்கும்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு மணல் பக்குவம் இதுன்னு சொல்லி வரும். அது முருக விட்டு நம்ம எடுக்கணும். அப்ப எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு நிக்கும், இது அடியில வந்து தங்கி நிக்கும். ஆனா அதையும் கருக விட்டுறாம நம்ம எடுக்கணும். கருகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் நம்மளுக்கு அந்த எண்ணெயோட ஸ்மெல்ல வச்சு நம்ம எடுக்கணும். சோ இல்ல ப்ராப்பரா தெரிஞ்சு பக்கத்துல செய்யறவங்ககிட்ட ப்ராக்டிக்கலா அட்டன் பண்ணி பார்த்து இதை பழகிக்கோங்க. அதுதான் ரொம்ப சேஃப்டியானது. சோ நம்ம வந்து ஒவ்வொரு ஆயிலுக்கும் என்ன மாதிரி வேணுங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாயிண்ட் பெயினுக்குலாம் இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, யூடியூப்ல எல்லாம் காமிக்கிறாங்க, பிரண்டை தைலம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பிரண்டையை போட்டு நம்ம பண்றாங்க. ஆக்சுவலா பிரண்டையை மட்டும் நம்ம போடுறது கிடையாது. ஜாயிண்ட் பெயினுக்கு நிறைய ஐட்டம் உள்ளக்க வந்து இன்கிரீடியன்ஸ் இருக்கு. எது போட்டாலும் மேக்சிமம் 9, 21 அப்படின்னு கணக்கு வச்சு 27 கணக்கு வச்சு உள்ளக்க வந்து நம்ம மூலிகையை சேர்த்து பண்ணணும், வலிக்குண்டான தைலம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதனால ஒரு ஐட்டத்தை போட்டு பிரண்டை தைலம் மட்டும் தயார் பண்றாங்க, அது போட்டாவே வலிக்குது அப்படிங்கறதுலாம் இனிஷியேஷனா அவங்களுக்கு பெயின் இருக்கும்போது. சிவியரா இருக்கக்கூடிய பெயின், அதுலயும் ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லிட்டு முட்டி தேய்மான பெயின்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வெறும் பிரண்டை வந்து போட்டாலாம் செட் ஆகாது. அது கூட நிறைய இன்கிரீடியன்ஸ் சேர்த்து தான் போடணும். ஸோ ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸையும் ஒவ்வொரு டைம் போட்டு வெயில்ல வச்சு எடுத்து வெயில வச்சுனா, எதுக்காக நம்ம சன்லைட்ல கொண்டு போய் நம்ம ஆயில வைக்கிறோம், அந்த இன்கிரீடியன்ஸை போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, சன்லைட்டோட எனர்ஜி உள்ளக்க உள்வாங்கி அதனுடைய கதிர்வீச்சுகள் நம்மளுக்கு உள்ளக்க மாறணும், அல்ட்ரா ரேஸ் மாறணும். அதுக்காண்டிதான் ஒரு சில மருந்துகளுக்கு ஃபுல்லா என்ன பண்ணுவோம், ஒரு சில ட்ரக்கை இறக்குறதுக்கு சன்லைட்ல வைக்கணும். ஒரு சில மெடிசன்ஸ்க்கு ஒரு சில மருந்துகளுக்கு சந்திரன்ல வைக்கணும், நைட்டு நிலா வெளிச்சத்துல வச்சு நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆயில்ஸ் மெத்தட் இருக்கு. உங்களுக்கு ஈஸியா எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது செய்யுங்க. ஸ்கின்னுக்கு பியூட்டி ஆயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியானது இதுதான், என்னது ஃப்ளவர்ஸ்ல பண்றது, ஃப்ரூட்ஸ்ல பண்றதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது. அடுத்து வந்து கேரட் பீட்ரூட்ல பண்றது, இதெல்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க டபுள் பாயில் மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஈஸியானது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாதாம் ஆயில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். பாதாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்து அதை நல்லா மிக்சியில கிரைண்ட் பண்ணணும். தேவைப்பட்டா பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து தண்ணி சேர்க்கக்கூடாது. பாதாம் ஆயிலுக்கு பால் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா நைஸா மாவாக்கிடணும். எவ்வளவு நைஸாக்க முடியுமோ அவ்வளவு நைஸா மாவாக்கி தேங்காய் எண்ணெயில போட்டு அதை வந்து அப்படியே கிண்டி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பக்குவம் மாறும்போது அந்த பாதாமுடைய ஃப்ரீக்வன்சி இறங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்ட் ஸ்மெல் வரும். பாதாமுடைய ஸ்மெல் அப்படி வரும்போது அதை நிப்பாட்டிடணும். அந்த டைமிங்ல அந்த பாதாம் உள்ளக்க போட்ட ட்ரக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் உள்வாங்கும். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெயெல்லாம் உள்வாங்கி அடுத்து வெளியே விட்டு அல்வா பக்குவத்துல இருக்கும். கரெக்டான ஸ்ட்ரெச்ன்னு பார்த்தோம்னா அல்வா எப்படி தனியா நிக்கும்ல, நம்மளுக்கு கரண்டிலேயே ஒட்டாது, எண்ணெயோட ஒட்டாம எண்ணெயை ஃபுல்லா வெளியே தள்ளிட்டா அந்த மாதிரி நெல்லுன்னு அந்த பக்குவத்துக்கு வரும். அந்த பக்குவத்துல வரும்போதுதான் எண்ணெயை விட்டுரும். அப்ப நம்ம பிரிச்சு எடுத்துட்டு இதை தனியா எடுத்துக்கலாம். சோ அந்த பக்குவத்துக்கு வரந்தாடி நமக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படியே விட்டோம்னா டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும்.
அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பாதாம் ஆயிலுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாதாம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த பாதாம் ஆயிலையும் நீங்க ரோஸ் பெட்டல்ல பண்ண ஆயில் இல்லைன்னா ஜாஸ்மின் ஆயிலோட மிங்கிள் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஷைனிங்காவும் இருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது நான் யாருனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளவர்ஸ்ல பண்ற ஆயில்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, அதாவது நம்ம வெளியில இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சென்ட் பெர்ஃப்யூம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின்னுக்கும் அலர்ஜி ஆகும். அதே சமயம் நம்ம போட்டோடனே நம்மளுக்கு அலர்ஜி தும்மல் வரும். அந்த இது வந்து இந்த இதுல இருக்காது. நம்மளே ப்ரிப்பேர் பண்றோம், மைல்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸ்கின்னோட அந்த ஸ்மெல் நம்மளுக்கு அப்ளை ஆக ஆக ஸ்வெட்டிங் ஆனாலும் அந்த ஸ்மெல்லே தெரியாது. ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் தெரியும் போது ஸ்வெட்டிங் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்மெல்லே தெரியாது. ஸ்வெட்டிங் ஸ்மெல் தெரியாது, நம்மளுடைய ஆயிலோட ஸ்மெல்ஸ் நல்லா தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சமா தான் நம்ம ஸ்கின்ல இருந்து அப்ளை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ட்ரெஸ்லயும் ஆயிலியாலாம் இருக்காது, ஃபேஸ்லயும் ஆயிலியா இருக்காது, நல்லா இருக்கும். ஸோ நீங்க இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியான ஒரு ப்ராசஸாகவும் இருக்கும் இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்றது. இன்னைக்கு ஆக்சுவலா டெமோ எனக்கு காமிக்க முடியாத ஒரு பொசிஷன்றதுனால உங்களுக்கு டெமோ காமிக்க முடியல. வேற ஏதோ ஒரு செக்ஷன்லனா உங்களுக்கு ஆயில் வந்து பன்னீர், அதாவது பன்னீர் ரோஸ்ன்பாங்களா, பேபி பிங்க்ல இருக்குங்களா, அந்த பெட்டல்ஸை வச்சு உங்களுக்கு அடுத்த இதுல ஏதாவது ஒண்ணா நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ இந்த இதுல வந்து ஆயில் ப்ரிப்பரேஷன்ஸ் இது இப்படிதான் இருக்கும், நல்லா இருக்கும். வேற யாரும் எதுவும் டவுட்னா கேளுங்க சார். தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருந்தது. நிறைய தேங்க்யூ. விஷயம் இருக்கீங்க. என்ன சொல்றது, ஆயில் ப்ரிப்பரேஷனை பத்தி அவ்வளவு பேசிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன விஷயம்னா நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்கீங்க, ஆயில பத்தி நிறைய விஷயத்த பேசியிருக்கீங்க. ஏன்னா சந்திரா கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம், யாருன்னா கேள்வி இருக்கா, நிறைய பேர் இருக்கீங்க ஆனா கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி மெயின் கம்ப்ளைண்டா வைக்கிறாங்க. மேடம் முதல்ல வாய் வந்து பேசுங்க, அப்படின்னா அடிக்கடி அவங்க ஸ்பீச் பண்ணுவாங்க. இல்ல, எனக்கு ஜெயம் கொடுக்குற ஸ்பீச்ல எதுவுமே கமெண்ட் வரல, எதுவுமே வரல. சோ நான் ஸ்பீச் வணக்கம் கொடுக்கறது மேடம். கரெக்டா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நீ ஸ்பீச் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வணக்கம் மேடம். இல்ல எதுவும் டவுட்னா தயவு செய்து கேளுங்க. கேளு, வணக்கம் மேடம். பேசுங்க சார், பேசுங்க சார். ஜெயா வணக்கம் மேடம். வணக்கம் கேக்குதுங்களா? சார். கேக்குது சார். கிளாஸ் நல்லா இருக்கு மேடம். தேங்க்யூ ஆக்சுவலா சார். ஒரு ஆளுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி ஆயில் தேய்க்கணும், எந்த டைம்ல தேய்க்கணும்? இப்போ எல்லாருமே ஒரு ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும் இல்லையா, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், ஜாப் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இது. இப்போ நம்மளுக்கு இமிடியட்டா ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஆயில்? ரெண்டாவது சார் வந்து நீங்க நம்ம வந்து சொல்லுங்க சார், சரியா சொல்லுங்க சார். நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கடையில வந்து இப்போ ரெடிமேடா இப்போ ஆயுர்வேதிக் ஷாப்ல எல்லாம் கிடைக்குது இல்லைங்களா? எனக்கு அது எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு தெரியல. நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆயில் கிடைக்கல. அதனால நானே தான் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இப்ப அதான் நம்ம அதுல வந்து ஸ்ட்ரெஸ்ஸா எதனா ஒரு இருக்கோம்னா சின்ன சில ஆயில் சொல்லுங்க சார். நேம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். இப்போ பாடி மசாஜுக்கு எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம், பாடி நம்மளுக்கு மசாஜிங்க்கு மைண்ட் காமனா யூஸ் பண்ணோம்னா ரிலாக்ஸேஷனுக்கோசரம் சரி சொல்லி முடிங்க. ஷாப்ல என்ன மாதிரி ஆயில் கிடைக்கும், இல்ல நம்மளே போடுறது எதனா ரெஃப்ரெஷிங் ஆயில் அந்த மாதிரி? இப்போ சில சமயம் நம்ம புதன்கிழமை சனிக்கிழமை ஆயில் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஆமா. அதுலயே வந்து நம்மளோட எதனா ஒரு காம்பினேஷன் போட்டாக்க மைண்ட் ரிலாக்ஸேஷன் இல்ல பாடி அந்த பெயின் ரிலாக்ஸேஷன் சூத்திங் எஃபெக்ட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி காம்பினேஷன் சொன்னா நல்லா இருக்கும் மேடம். ஓவர் ஹீட் இருக்கு அப்படின்னா நீங்க பாடிக்கு வந்து சந்தனாதி தைலம் போட்டு குளிக்கலாம் சார். அது வந்து பெஸ்டா, நல்ல குளிர்ச்சி வெயில் நேரத்துல எடுக்கலாம். நீங்க இப்ப வந்து ஒர்க்கிங் வந்து சிஸ்டம் ஒர்க் பாக்குறீங்கன்னா மேக்சிமம் ஏசில தான் இருப்பீங்க. ஏசி ஆக்சுவலா கூலிங் மாதிரி தான் எஃபெக்ட். ஆனா உள்ளக்க வந்து இன்னர் ஆர்கனை ஃபுல்லா ஹீட் பண்ணி விடும், ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகும். அதுக்கு வந்து சந்தனாதி தைலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான தைலம், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிட்டு வெயில ஒரு 10 to 20 மினிட்ஸ் நின்னுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி பாத் எடுத்தோம்னா செம்மையா இருக்கும் சார், ரொம்ப நல்லா இருக்கும். முடி ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆகும், நிறைய விஷயம் நம்மளுக்கு மாறும். கண்ணை சுத்தியில் இருக்கிற பிளாக் சர்க்கிள்ஸ் விழுறது, ஸ்கின்னோட டேன் எல்லாமே வந்து சந்தனாதி தைலம் ஃபர்ஸ்ட். ஆனா அவங்க பாடியில வந்து சம்திங்ஸ் எண்ணெய்னால ஏற்படுற எதுவும் அலர்ஜி இல்லாம இருக்காங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து காயத்ரி மெனிங்கிறது, இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மசில்ஸ் பெயின், நீ பெயின்ஸ், அந்த மாதிரி செர்விக்கல்ஸ் பெயின் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாவே சளி பிடிச்சிரும், தலை கூத்துனாவே சளி பிடிக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க நார்மலா நல்லெண்ணெய் தேய்க்காம காயத்ரி மேனி யூஸ் பண்ண சொல்லுவோம். காயத்ரி மேனி ஆயில் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து சளி பிடிக்காம இருக்கும். அது ஹீட் பண்ணி யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மழை காலத்துல ஃபுல்லா காயத்ரி மேனியில தான் நாங்க கொடுப்போம்.
பேபிஸ் கிளாஸஸ்ல ஒரு டைம் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். பேபியா இருந்தா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எண்ணெய் வந்து வெறும் நம்ம பாதாம் ஆயில் சொல்லிட்டு சின்னதா ஒரு குட்டி பாட்டில விற்கும், மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் கிடைக்கும். அது வந்து இன்டர்னலாவும் எடுக்கலாம், எக்ஸ்டர்னல் எடுக்கலாம். அந்த பாதாம் ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜிங் பேபிஸ்க்கு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிலை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி சந்தனாதி தைலத்தோட மிக்ஸ் பண்ணி அவங்க பண்ணீங்கனாலும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து காயத்ரி மேனி எண்ணெய் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த எண்ணெயை வந்து குளிர் நேரம் மழை நேரம் அதை சூடேத்தி அதுல கொஞ்சம் பாதாம் ஆயில மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார். ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்து வந்து நீங்க வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையை காலை தொடச்சிட்டு நம்ம ஸ்கின்ல வந்து ட்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லோஷன்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, பேபிஸ்க்கும் அப்ளை பண்ணுவோம், நம்மளுமே இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணோம்னா ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு. குளிர் நேரத்துல எல்லாம் இனி அடுத்து உங்களுக்கு வின்டர் வந்துடும். வின்டர் வர நேரம் என்ன ஆகும், ட்ரை ஆகும், ஸ்கின் ட்ரை ஆகி நம்ம கையிலே நம்ம லேசா சொரிஞ்சோம்னா வெள்ளை வெள்ளையா கோடு படும் பாத்தீங்களா ஸ்கின்ல, அது வராம இருக்கிறதுக்கு நம்ம கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுவோம். அது பிளெயின் கோகனட் ஆயிலா இல்லாம இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே நம்ம ஆயில ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ளவர்ஸ்லயோ இல்ல ஆரஞ்சுலயோ மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வேமா வந்து ஆயிலோடைய, அதாவது நம்ம கோகனட் ஆயிலை ஹீட் பண்ணனே அதனோட ஆயிலோட திக்னஸ் குறைஞ்சிரும், ரொம்ப பிசு பிசுப்பு இருக்காது. அதுலயும் நம்ம இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் கொடுத்து அதை ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட பிசு தன்மை நல்லா குறைஞ்சி ஸ்மெல் வந்து பிளசண்டா மாறும். அந்த ஆயிலை வந்து நம்ம ஜஸ்ட் 10 டிராப் போதும் சார். பாத் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கின்ல இருக்கிற ட்ரைனஸ் குறையறதுக்கு நம்ம உள்ளங்கையில 10 டிராப், சும்மா ஒரு 5 to 10 டிராப்ஸ் போட்டு நல்லா 2 கையிலையும் சூடு பறக்க தேய்ச்சிட்டு கையில ஃபுல்லா நம்ம ஸ்கின்ல கையில கால்ல கழுத்துல ஃபேஸ்ல கூட அப்ளை பண்ணிக்கோங்க, ஒண்ணுமே தெரியாது சார். மசாஜ் ஆயில்ன்றது ஆயுர்வேதிக் ஷாப்ல என்ன நேம்ல கிடைக்கும் மேடம்? சார் இது ஆக்சுவலா நான் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆயிலை பத்தி நான் உங்களுக்கு ஆயில் ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு எனக்கு கிடைக்குதுன்னு தெரியல ஆயுர்வேதிக் ஷாப்ல. ஆனா காயத்ரி மேனி எண்ணெய்ங்கிறது கிடைக்கும், மற்றபடி பெயின் ஆயில் ஃபுல்லா கிடைக்கும். உங்களுக்கு மசாஜிங் ஆயில்ஸ் வந்து சந்தனாதி தைலம் வந்து கிடைக்கும். ஆனா எந்த அளவுக்கு பியூரா இருக்குன்னு எனக்கு தெரியல சந்தனாதி தைலம். எனக்கு வந்து சித்தா டாக்டர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா எடுக்கும்போது சந்தனாதி தைலம் வந்து எனக்கு 1 லிட்டர் 12,000க்கு வருது சார். சோ அந்த ரேட்ல காஸ்ட்லியா இருக்கு. ஆனா பட் ஆயில் வந்து செம்ம ஒர்த்து, உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் ஸ்பாயில் ஆகாது, நல்லா இருக்கும். இதே இதுல பண்ணீங்கன்னா காயத்ரி மேனின்னு ஒண்ணு வரும். அடுத்து வந்து சுக்கு தைலம்னு ஒரு தைலம் இருக்கும். அந்த தைலம் வந்து தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, ஒற்றை தலைவலிக்கு அந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். சுக்கு போட்டு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஒற்றை தலைவலிக்கு யூஸ் பண்ணும்போது தலைவலி வேகமாவே, அதை நீங்க சுக்கு தைலத்தை வந்து கையில எடுத்துட்டு உச்சந்தலையில இப்படி அழுத்தி ஒரு தேய்ச்சி விட்டீங்கன்னாவே போதும், தலைவலி ஒரு 5 மினிட்ஸ்ல டக்குன்னு குறைஞ்சிரும். பல்வலி இருந்தா அந்த ஆயில வந்து நம்ம வாயில ஊத்தி ஆயில் புல்லிங் பண்ணணும். சுக்கு தைலத்தை 1 வீக் ஆயில் புல்லிங் பாத்தீங்கன்னா பல்லு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும். பல்லோட எனாமலை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் சுக்கு தைலம். சோ சுக்கு தைலம் உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும் சார். எல்லா தைலமே உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கதான் செய்யும். நீங்க அது வந்து உங்க பாடிக்கு எந்த ஆயில் வந்து மசாஜிங் ஆயில்ஸ் புதன்கிழமை சனிக்கிழமை லேடிஸ்க்கும் சாரி ஜென்ஸ்க்கும் ஆண்களுக்கு, செவ்வாய் வெள்ளி வந்து பெண்களுக்குங்கிற எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மெத்தட்ல உங்களுக்கு எந்த ஆயில் எடுத்தா நல்லா இருக்கும், உங்க பாடிக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஒரு சித்தா டாக்டர் பக்கத்துல இருக்கிற சித்தா டாக்டர், அது எம்டி முடிச்சவங்களா ரொம்ப நல்லது, கரெக்டா அவங்ககிட்ட நீங்க ஒரு கைடு எடுத்துட்டு நீங்க ஆயில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சார். மேக்சிமம் நான் காமனா இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ஒரு சித்தா எம்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்குரிய ஆயில நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாவே இந்த கை கால் முட்டுகள்ல அந்த ஜாயிண்ட்ல வந்து நம்ம ஆயில் தேய்ச்சோம்னா இந்த ஆர்த்தரைட்டிஸ் இதெல்லாம் கம்மி பண்ண முடியுங்களா? அதனோட வீரியத்தை குறைக்க முடியுங்களா? எதனா கண்டிப்பா குறைக்க முடியும் சார், குறைய முடியும். ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் பெயின், ஜாயிண்ட் பெயின், டோட்டல் பாடி ஜாயிண்ட் பெயின் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து காயத்ரி மேனி எண்ணெயும் கொஞ்சமா கடுகெண்ணையும் மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி நாங்க அதுல வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து லெமன் இருக்கு பாத்தீங்களா, லெமனை வந்து ஒரு குட்டி துணியில வந்து நாங்க பண்டல் மாதிரி போட சொல்லுவோம். ஒரு 5 to 10 பீசஸ் கட் பண்ணுவோம். ஒரு லெமனை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு 5 லெமன் அது மாதிரி கட் பண்ணி ஒரு குட்டி பண்டல் மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு கெட்டி அதை வந்து இந்த ஆயிலையும் கொஞ்சம் ஊத்தி காயத்ரி மேனியும் இது கடுகெண்ணையும் கொஞ்சம் ஊத்தி ஹீட் பண்ணி அதை டச் பண்ணி அவங்க ஜாயின்ஸ்ல ஃபுல்லா நாங்க ஒத்தனம் கொடுப்போம்.
ஒரு மேக்சிமம் 1 hour வரையும் அவங்களுக்கு அந்த மாதிரி உத்தரம் கொடுக்கறது வந்து கண்டினியூஸா ஒரு 1 weekல இருந்து 10 days வரையும் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெயின் நல்லா ரிலீஸ் ஆகி அவங்க கை கால் மடக்கிறது நல்லாவே வரும். இது வந்து ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படின்னா நாங்க இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க பேஷண்ட்க்கு எப்படி கொடுப்போம்னா எவ்வளவு டேஸ்க்கு ஒர்க்குன்னா ஒரு கண்டினியூஸா ஒரு 7 days நாங்க கொடுப்போம். அடுத்து ஒரு 10 days கேப் போட்டுட்டு திருப்பி 7 days கொடுப்போம். இது மாதிரி 3 sitting 3 set பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும், ப்ராப்ளம் ரிலீஸ் ஆகும். இதே இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இப்பதான் என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்னா டயட் கொடுத்துட்டு இதை நாங்க ஒரு செட் மட்டும் பண்ணிட்டு தேவைன்னா நீங்களா வீட்டுல செல்ஃபா பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு நாங்க கொடுப்போம். அவங்க அதுக்குள்ள சரி பண்ணிடுவாங்க. அதை மோஸ்ட்லி இந்த ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் வர்றவங்களுக்கு வந்து யார் வரும் அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பிளஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சிக்கன் குனியா வந்துட்டு அடுத்து கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்தா சிவியரா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் வேகமா வந்துடும். ஏன்னா தைராய்டு வரும்போது கால்சியம் அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அதுல சிக்கன் குனியா வந்ததுன்னா அந்த ஜாயின்ட்ல ஃபுல்லா கிருமி உட்காந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்ப அவங்களுக்கு வேகமா இது ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா எந்த இடத்துல வீக்கா இருக்கும் அந்த இடத்துல கூட கொஞ்சம் கொரோனா வீக் ஆக்கி விட்டுரும். அதுலதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த கிளைமேட்ல ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இந்த கிளைமேட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிரி. ரெய்னி சீசனும் விண்டர் சீசனும், மழை காலமும் குளிர்காலமும், வெயில் காலமும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா சார்? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே மேடம். இது நம்ம நார்மலா ஒரு எண்ணெய் தேய்க்கணும்ன்றது என்ன மாதிரி ப்ரொசீஜர் மேடம்? இப்போ நார்மலா நம்ம சுட நீங்க வைக்கிறோம் என்ன தேய்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா. வெறும் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கலாம் சார். ஓகே. எவ்வளவு நேரம் ஹலோ, ஊற வைக்கணும் அந்த மாதிரி எதனா இருக்கு மேடம் டைமிங்? டைமிங் வந்து உங்க பாடியோட இதை பொறுத்து சார். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடினா நீங்க நல்லாவே என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய தேய்ச்சி ஒரு half an hour வரையும் 20 to 30 minutes வரையும் நல்லா ஊற வச்சு நீங்க சன்லைட்ல வச்சு நீங்க குளிக்கலாம். இல்ல எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா நாங்க 10 to 15 minutesல குளிக்க சொல்லுவோம். ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எந்த எண்ணெயா இருந்தாலும் கண்டிப்பா ஹாட் வாட்டர் ஊத்தி பாத் எடுக்க சொல்லுவோம். ஈவினிங் 6க்கு மேல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மார்னிங் அதே மாதிரி சன்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் குளிக்கணும். எனக்கு டைம் அது நான் 5 காலையில ஏர்லியரா குளிப்பேன்னு சொல்லிட்டு 5 o'clock எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. ஓகே, ரொம்ப நன்றி மேடம். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மத்தியானம் 12 மணிக்கு 1 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. அதே மாதிரி ஸோ மார்னிங் 6 o'clockல இருந்து மேக்ஸிமம் 10 to 11க்குள்ள ஆயில் பாத் எடுக்கலாம். அதுக்கு அடுத்துனா ஈவினிங் வந்து 4 to 5:30, 3:30 to 5:30க்குள்ள நீங்க ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. 6க்கு மேல போகாதீங்க. ரொம்ப நன்றி மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யாரும் கொஸ்டின் கேக்குறீங்களா? வேற என்ன கொஸ்டின் கேக்குறீங்களா? கொஸ்டின் இருக்கா? யாரும் இல்ல போல சார் குரூப்ல. குரூப்ல இல்ல ஆக்சுவலி குரூப்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் என்ன விஷயம் அப்படின்னா, சார் இன்னைக்கு பேசுனது வந்து ரொம்ப அற்புதமா சொல்லி இருந்தார். ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது இவ்வளவு விஷயம் வந்து கேட்கணும் அப்படின்றத வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை கேட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு 6 பேருக்கு மேல இருக்காங்கன்னா யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. அன்பு இருக்காங்க, சந்திரா இருக்காங்க, ஜெயக்குமார் இருக்காங்க, கேட்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னுடைய ஸ்பீச்ச. இதுல வந்து நான் இந்த டபுள் பாயில் மெத்தட் வாட்டர் வச்சு ஆயில் ப்ரிப்பரேஷன் சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து நம்மளே தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. வெளியில எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. மத்தபடி பாடி மசாஜிங் ஆயில்ஸ் இந்த நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி பண்றது இருக்கு பாத்தீங்களா, மூலிகை செடி இதெல்லாம் பச்சையில வேர் இதெல்லாம் போறது, அதெல்லாம் வெளியில வந்து எல்லா ஆயிலுமே உங்களுக்கு வந்து ஷாப்ல அவைலபிளா கிடைக்குது. அப்படி இன்கேஸ் கிடைக்காத பட்சத்துக்கு உங்களுக்கு ஆயில்ஸ் எது வேணும்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா, நம்ம பாலகிருஷ்ணன் சாரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னாவே அவங்க உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ உங்களுக்கு எது வேணாலும் கேளுங்க, நாங்க செஞ்சு தரோம். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார்.